Hey guys, welcome to Eternal Engineering Solutions. So, நம்ம Bootstrap tutorial sessionல last videoல Bootstrap Jumbotron, Wells and Alerts topic பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா Bootstrap buttons and buttons groups. So, let's get started into Bootstrap tutorial. So first of all, buttons web pageல நம்ம நிறைய buttons அப்ளை பண்ணுவோம். லைக் அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா ஒரு சப்மிட் பட்டன் அப்ளை பண்ணுவோம். லைக் அந்த ஒரு டேட்டாஸ் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டேட்டா வந்து பேக் எண்டில் எஸ்கியூஎல்ல வந்து ஸ்டோர் ஆகிறதுக்கு சப்மிட் பட்டன் கொடுத்தோம்னா எல்லா டேட்டாஸுமே ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி பட்டன்ஸ் எல்லாமே எப்படி நம்ம வெப் பேஜில் அப்ளை பண்ணுவோங்கிறத பார்ப்போம். ஸோ டிஃபால்ட்டாக பட்டன்ஸுக்கு ஒரு ப்ரீடிஃபைன்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம கிளாஸ் மூலமாக மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஹோவர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறது தான் பட்டன்ஸோட டிஃபால்ட் கிளாஸ் நேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு பட்டன் வேணும்னா ஸோ பட்டன் அப்படிங்கிற கிளாஸ் மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். பட்டன் டிஃபால்ட் இல்லை பட்டன் அப்படின்னு மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ இதில் ப்ரைமரி கலரில் எனக்கு பட்டன் வேணும் அப்படின்னா பட்டன் ப்ரைமரி அப்படிங்கிற நேம் கொடுத்து கிளாஸ்க்குள்ளே மென்ஷன் பண்ணும். இல்லை எனக்கு சக்ஸஸ் க்ரீன் கலரில் வேணும், லைக் ஒரு சக்ஸஸ் மெசேஜ் மாதிரி எனக்கு ஒரு பட்டன் வேணும் அப்படின்னா பட்டன் சக்ஸஸ் அப்படிங்கிற கிளாஸை வந்து மென்ஷன் பண்ணுவோம். இல்லை எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி வேணும், எனக்கு பட்டன் வேணும் அப்படின்னா பட்டன் இன்ஃபோ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இல்லை எனக்கு ஒரு வார்னிங் சிம்பிள் கொடுக்குற மாதிரி வேணும் அப்படின்னா பட்டன் வார்னிங் அப்படிங்கிற கிளாஸ் மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி டேஞ்சர் லிங்க். ஸோ இதை வந்து நம்ம ரியல் டைமாக பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் தெரியும். ஸோ ஜென்ரலாக நம்ம பாடி டேக்குள்ளே ஒரு கண்டெய்னர் ஓப்பன் பண்ணிட்டோம். கண்டெய்னருக்குள்ளே ஒரு ஹெட்டிங் டேக் கொடுத்துருவோம் பட்டன் ஸ்டைல்ஸ்ன்ட்டு. ஸோ இங்கே H2 தந்திருக்காங்க பட்டன் ஸ்டைல்ஸ்குள்ளே. ஸோ அதுக்கப்புறம் நான் எனக்கு ஒரு ஜென்ரலாக டிஃபால்ட்டாக எனக்கு ஒரு ப்ரைமரி பட்டன் தேவைப்படுது. ஸோ இங்கே எல்லா பட்டன் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரைமரி பற்றி பார்ப்போம். ஸோ ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன், இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு ப்ரைமரி பட்டன் வேணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஓப்பன் டேக் மென்ஷன் பட்டன் டேக்ல ஓப்பன் டேக் மென்ஷன் பண்ணிட்டேன். பட்டன் டைப் என்ன, எனக்கு ஒரு பட்டன் அப்படிங்கிற பட்டன் டைப் வேணும். ஸோ அதனால பட்டன் டைப் ஈக்குவல் டு பட்டன். ஸோ எனக்கு பிரைமரி பட்டன் தான் வேணும். ஸோ அதனால கிளாஸ்க்குள்ள பட்டன் BTN. ஸோ அந்த பட்டன் தான் எனக்கு பிரைமரி வேணும். ஸோ அதனால BTN பிரைமரி அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு டேகை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓப்பன் டேகை ஆங்குலர் பிராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த டேக் பட்டனுக்கு எனக்கு ஒரு நேம் வேணும். ஸோ இங்கே நான் ப்ரைமரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ப்ரைமரி வேணாம், எனக்கு க்ரீன் அப்படின்னு வேணும்னா க்ரீன் மென்ஷன் பண்ணிட்டு ரன் பண்ணனா ப்ளூன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட கர்சரை பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளூ அப்படின்ட்டு நேம் சேஞ்ச் ஆகிடுச்சு. தென் ஃபைனலாக பட்டன் டேகை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஒரு பட்டன் மென்ஷன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பட்டன் டைப் என்னன்னு மென்ஷன் பண்ணணும் பட்டன். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் பட்டன் வேணும், ப்ரைமரியாக வேணுமா, இல்லை சக்ஸஸாக வேணுமா, இல்லை இன்ஃபோ பட்டன் வேணுமா, இல்லை வார்னிங் வேணுமா. ஸோ உங்களுக்கு என்ன பட்டன் வேணுமோ அதோட கிளாஸ் நேம் போட்டு ஸோ அதுக்கு ஒரு நேமிங் என்ன நேமிங் வேணாலும் டேகை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைனலாக பட்டன் டேக் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்டன் கிரியேட் ஆகிடும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் பட்டன் கிரியேஷன். ஸோ இந்த பட்டன்லேயே எனக்கு ஒரு லிங்க் வேணும். நான் ஒரு பட்டனை கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஒரு வெப்சைட்குள்ளே போகணும் அப்படின்னா சிம்பிள். ஸோ அந்த பட்டனுக்கு முன்னாடி ஒரு லிங்க் எப்படி கொடுப்போம், ஆங்கர் டாக் AHREF = ஒரு லிங்க் தருவோம். ஸோ அதுக்குள்ள கிளாஸ் பட்டன் இன்ஃபோ ரோல் பட்டன். ஸோ இங்கே ஜென்ரலாக எனக்கு ஒரு வெப்சைட்டோட லிங்க்குள்ளே போகணும். ஸோ இங்கே வந்து நான் ஒரு ஜாவா பாயிண்ட் வெப்சைட்டோட லிங்க்குள்ளே போகணும்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாவா பாயிண்ட் வெப்சைட்டோட லிங்க்கை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அஃபிஷியல் லிங்க் ரன் பண்ணிட்டேன். இங்கே வந்து லிங்க் போட்டேன். எனக்கு வந்து இன்ஃபோ பட்டன் வேணும். ஸோ அதனால எனக்கு கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ க்ரீன் கலரில் இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபோனா ப்ளூ. ஸோ அதே மாதிரி இன்ஃபோ பட்டன் வேணும். இல்லை எனக்கு சக்ஸஸ் வேணும் அப்படின்னா சக்ஸஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ எனக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆயிடுச்சு. மித்த பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ஃபோ. ஸோ இன்ஃபோ ரேஞ்சிலே தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஜாவா பாயிண்ட் வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துட்டேன்.
ஸோ இப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணேன்னா ஸோ இங்கே நான் நேமிங்கு மாற்றிடுறேன். லிங்க் பட்டன் அப்படிங்கிற நேமிங் பதிலாக ஜாவா டி பாயிண்ட் கொடுத்துட்டு ரன் கொடுக்குறேன். ஸோ ஜாவா டி பாயிண்ட் பட்டன் கிளிக் பண்ணேன்னா ஸோ எனக்கு ஜாவா டி பாயிண்ட் வெப்சைட்டுக்கு போகும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்டன் கிரியேஷன். ஒரு லிங்க் கொடுத்தும் நம்ம அந்த பட்டனுக்குள்ளே அந்த வெப்சைட்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் வந்து பட்டன் சைஸ். ஸோ இங்கே நம்ம டிஃபால்ட்டாக பார்த்தது நார்மலான டிஃபால்ட் பட்டன் சைஸ் தான். ஸோ உங்களுக்கு அந்த பட்டன் வந்து லைக் சைஸ் ஸ்மால் வேணுமா இல்லை எக்ஸ்ட்ரா ஸ்மால் வேணுமா இல்லை லார்ஜ் வேணுமா அதை வந்து நம்ம பட்டன் எல்ஜி, பட்டன் எஸ்எம், பட்டன் எக்ஸ்எஸ் அப்படிங்கிற டேக் மூலமாக கிளாஸ்க்குள்ளே மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம பட்டன் சைஸஸ் வந்து வெரி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து லார்ஜாக இருக்குது, செகண்ட் பட்டன் வந்து நார்மல் சைஸ், தேர்ட் பட்டன் ஸ்மால் சைஸ், ஃபோர்த் பட்டன் வந்து எக்ஸ் ஸ்மால், தட் இஸ் எக்ஸ்ட்ரா ஸ்மால். ஸோ இதை வந்து சிம்பிள் நார்மலாக நம்ம நார்மல் டைப் ஆஃப் டிஃபால்ட் சைஸ் பட்டன் வேணும்னா ஜென்ரலாக எனக்கு செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா தெரியும் பட்டன் பிரைமரி. ஸோ எனக்கு டிஃபால்ட்டான சைஸ் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா கிளாஸில் வந்து அடிஷ்னலாக பிடிஎன் எல்ஜினா பட்டன் லார்ஜ், எனக்கு லார்ஜ் சைஸ் ஆஃப் பட்டன் வேணும் அப்படிங்கிறனால பட்டன் லார்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு லார்ஜ் சைஸ் ஆஃப் பட்டன் வந்துருச்சு. இதே எனக்கு பிரைமரி வேணாம், சக்ஸஸ் தான் வேணும் அப்படின்னு சக்ஸஸ் கொடுத்துட்டு ரன் பண்ணிங்கன்னா பட்டனோட கலர் மாறிடும். ஸோ தேர்ட் லைன் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு ஸ்மால் சைஸ் ஆஃப் பட்டன் வேணும் அப்படின்னா எஸ்எம் அப்படிங்கிற கிளாஸ் மென்ஷன் பண்ணுங்க. இதுவே எனக்கு பட்டன் ரொம்ப ஸ்மால், எக்ஸ்ட்ரா ஸ்மால் சைஸை விட வேணும்னா எக்ஸஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா பட்டன் சைஸ் வந்து ஸ்மாலை விட கம்மியாக இருக்கும், எக்ஸ்ட்ரா ஸ்மால். ஸோ இப்படி தான் பட்டன் சைஸஸை வந்து வேரி பண்ணி கிளாஸ்குள்ளே மென்ஷன் பண்ணி பட்டன் சைஸஸ் டிப்ளை பண்ணுவோம் கோடில். ஸோ நெக்ஸ்ட்டு பிளாக் லெவல் பட்டன்ஸ். பிளாக் லெவல் பட்டன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு என்டையர் வெப்பேஜை வந்து எனக்கு பட்டன் வேணும். ஸோ இங்கே மேலே பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ் ஆஃப் டிஃபால்ட் பட்டன். ஸோ எனக்கு என்டையர் பேஜில் எனக்கு பட்டன் வேணும் அப்படின்னா பிளாக் லெவல் பட்டனை வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதுவும் சேம் ஒன்றும் இல்லை, சிம்பிள் நம்ம இங்கே பட்டன் சைஸ் வந்து எப்படி பிடிஎன் எஸ்எம் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா பட்டன் எனக்கு ஸ்மால் சைஸ் ஆஃப் பட்டன் வந்துருச்சு. அதே மாதிரி எனக்கு பிளாக் லெவல் பட்டன் வேணும்னா பிடிஎன் பிளாக் அப்படிங்கிற டேக் கிளாஸ்குள்ளே மென்ஷன் பண்ணிட்டோம்னா எனக்கு வந்து பிளாக் லெவல் பட்டன் மென்ஷன் ஆயிரும். ஸோ இங்கே நம்ம கோடில் பார்த்தோம்னா தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து பட்டன் டைப் பட்டன், கிளாஸ் வந்து பட்டன் பிரைமரி, பட்டன் பிளாக். ஸோ பிளாக் அப்படின்னு மென்ஷன்னால எனக்கு என்டையர் பேஜில் பட்டன் மென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பிரைமரின்னு கொடுத்துருக்கறனால எனக்கு பிரைமரி கலர் பட்டனில் மென்ஷன் ஆயிருக்கு. செகண்ட் கோடில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பட்டன் டைப் கிளாஸில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட். ஸோ டிஃபால்ட்டில் எனக்கு பட்டன் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் பிளாக் லெவல் பட்டன் சொல்லுவோம். ஸோ இந்த பிளாக் லெவல் பட்டனையே நம்ம சைஸஸுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். எனக்கு லார்ஜ் சைஸ் ஆஃப் பிளாக் லெவல் பட்டன் வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் அந்த பட்டன்லேயே ஸ்மால் சைஸ் வேணும்னா எஸ்எம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டேன்னா எனக்கு ஸ்மால் சைஸ் பட்டன் மென்ஷன் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அவுட்புட்டில். ஸோ இங்கே ஹோவர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு லார்ஜ் சைஸ் ஆஃப் பட்டன் பிளாக் வேணும் அப்படின்னா பட்டன் லார்ஜ், அதுக்குள்ளே பட்டன் பிளாக் தந்துட்டேன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட கர்சர் எனக்கு லார்ஜ் சைஸ் ஆஃப் பட்டன் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ இதே எனக்கு ஸ்மால் சைஸ் ஆஃப் பட்டன் வேணும் அப்படின்னா ஸோ இங்கே பட்டன் ஸ்மால் அப்படின்னு கிளாஸ்க்குள்ளே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்மால் இதை விட கம்மியாக வேணும் அப்படின்னா எஸ்எம்முக்கு பதிலாக எக்ஸஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ரன் பண்ணிட்டேன், அவுட்புட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்மால் இது, பட் செகண்ட் பட்டன் பிரைமரி கொடுத்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன். பிரைமரி. ஸோ ரன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்ட்ரா ஸ்மால், அதில் பிளாக் பட்டன் இருக்குது, பட் செகண்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பட்டன். ஸோ இதுவே எனக்கு லார்ஜ் வேணும்னா அடுத்த லைனில் என்டையராக காப்பி பண்ணிக்கோங்க. எஸ்எம்க்கு பதிலாக எல்ஜி. ஸோ இப்போ அவுட்புட் பார்த்தோம்னா உங்களுக்கு 3 டைப் ஆஃப் பட்டன் வேரியேஷன் தெரியும். எக்ஸ்ட்ரா ஸ்மால், ஸ்மால்,
then large. ஸோ இப்படி தான் பட்டன் பிளாக்ல நம்ம சைஸஸ் வேரி பண்ணியும் பட்டன் கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆர் டிசேபிள்டு பட்டன்ஸ். ஒரு பட்டன் எனக்கு ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியணும், இல்லை டிசேபிள்டாக இருக்கிற மாதிரி தெரியணும்னா சேம் அதுதான். லைக் அந்த பட்டன் கிளாஸில் ஆக்டிவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆக்டிவாக தெரியும், இல்லை டிசேபிள்டு அப்படின்னு நேம் மென்ஷன் பண்ணிட்டேன்னா டிசேபிள்டாக தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பட்டன் ப்ரைமரி ஜென்ரலாக வந்துருச்சு. ஆக்டிவ் தந்துருக்கிறதுனால ஆக்டிவ் ஸ்டேட்டில் பட்டன் இருக்குது. இதே டிசேபிள்டு அப்படின்ட்டு தந்துருக்கிறதுனால டிசேபிள் ஸ்டேட்டில் பட்டன் இருக்குது. இப்போ என்னோட கர்சரை போய் இந்த டிசேபிள்டு பட்டன் மேலே வச்சேன்னா எனக்கு ரெட் கலரில் ஒரு ரவுண்ட் காமிக்குது பார்த்தீங்களா, இதுதான் டிசேபிள்டு ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவோம். இதே என்னோட கர்சரை ஆக்டிவ் ப்ரைமரியில் வச்சிங்கன்னா ஆக்டிவாக காமிக்கும். ஸோ இதுக்குள்ளே ஏதாச்சும் லிங்க் தரணும்னா, ஏதோ வெப்சைட்டோட லிங்க் தரணும்னா இந்த பட்டன் டைப்புக்கு முன்னாடி ஆங்கர் டேக் கொடுத்து AHRF அந்த லிங்க் தந்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் உள்ளே போனோம்னா எனக்கு ஜாவா டிபைன் வெப்சைட்குள்ளே போயிடும். பட் டிசேபிள்டுன்னு கொடுத்துட்டு அந்த வெப்சைட்டோட லிங்க் தந்தீங்கன்னா அந்த வெப்சைட்குள்ளே போகாது, பிகாஸ் நான் இங்கே டிசேபிள்டுன்ட்டு பட்டன் டைப் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்டன்ஸை நம்ம கிரியேட் பண்ணுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பட்டன்ஸை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பட்டன் குரூப் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எட்டர்னல் இன்ஜினியரிங் சொல்யூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.